அத்தியாயம் 35. லாகிரி மகாசயரின் புனித வாழ்க்கை. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. யோவான் ஸ்நானனிடம் கூறிய இந்த சொற்களிலும், தனக்கு தீட்சை அளிக்கும்படி யோவானை கேட்டுக்கொண்டதிலும் இயேசு தனது குருவின் தெய்வீக உரிமைகளை அங்கீகரிக்கிறார். கிழக்கத்திய கண்ணோட்டத்தில் பைபிளை பக்தி சிரத்தையுடன் படித்ததிலிருந்தும் என் உள்ளுணர்வில் அறிந்ததிலிருந்தும் யோவான் ஸ்நானன் முற்பிறவிகளில் கிறிஸ்துவின் குரு என்று எனக்கு உறுதியாயிற்று. பைபிளின் எண்ணற்ற பகுதிகள் யோவானும் இயேசுவும் அவரவர்களுடைய முற்பிறவிகளில் முறையே எலியாவும் அவருடைய சீடன் எலிசாவுமாக இருந்திருக்கிறார்கள் என்று குறிப்பாக கூறுகின்றன. இந்த பெயர்களிலுள்ள எழுத்துக்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ளவை. கிரேக்க மொழிபெயர்ப்பாளர்கள் இப்பெயர்களை எலியாஸ் என்றும் எலிசியஸ் என்றும் குறிப்பிட்டார்கள். புது ஏற்பாட்டில் இவைகள் இம்மாறிய வடிவத்தில் மறுபடி தோன்றுகின்றன. பழைய ஏற்பாட்டின் இறுதிப் பாகம் எலியா மற்றும் எலிசாவின் மறுபிறப்பை பற்றி முன்கூட்டியே கூறப்பட்டிருக்கும் பகுதியாகும். இதோ, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இவ்வாறு கர்த்தருக்கு முன்னே அனுப்பப்பட்ட யோவான், அதாவது எலியா, கிறிஸ்துவிற்கு கட்டியக்காரனாக சேவை புரிய சிறிது காலம் முன்பே பிறந்தார். தந்தை ஜகரியாசுக்கு முன் ஒரு தேவதூதன் தோன்றி அவருக்கு பிறக்கும் மகன் யோவான் எலியா என்னும் இலியாசை தவிர யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தினான். தேவதூதன் அவனை நோக்கி, ஜகரியாஸ், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனைப் பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவன் இஸ்ரேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். இயேசு 2 தடவை எலியா எனும் எலியாசை யோவான் என்று சந்தேகத்திற்கிடமின்றி கண்டறிந்துள்ளார். இலியாஸ் ஏற்கனவே வந்தாகிவிட்டது. அவர்கள் அவரை அறியவில்லை. அவர் யோவான் ஞானஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீடர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். கிறிஸ்து மறுபடியும் கூறுகிறார், நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய இலியாஸ் இவன்தான். யோவான் தான் இலியாஸ், அதாவது எலியா என்பதை மறுத்த பொழுது அவர் அபிப்பிராயம் என்னவெனில், தான் யோவான் என்ற பணிவான உருவில் பெயர் பெற்ற மகா குருவாகிய எலியாவின் வெளிப்புகழுடன் வரவில்லை என்பதாகும். அவர் தன் முந்தைய பிறவியால் தன் ஆன்மீக பொக்கிஷத்தையும் தன் புகழின் சால்வையையும் தன் சீடர் எலிசாவிற்கு அளித்து விட்டிருந்தார். எலிசாவும் கூறினார், உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். அதற்கு அவர், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் அது உனக்கு கிடைக்கும். பின்பு அவர் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்துக்கொண்டார். அவர்களது பாகங்கள் தலைகீழாக மாறின. ஏனெனில் எலிசா இயேசு தெய்வீகத்தில் பூரணமடைந்து விட்டதால் எலியா யோவான் வெளித்தோற்றத்தில் குருவாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. கிறிஸ்து மலையின் மேல் உருமாற்றம் செய்யப்பட்ட பொழுது அவர் மோசசுடன் கண்டது அவர் குரு இலியாசையே ஆகும். சிலுவையின் மீது அவரது முடிவான நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபாக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது, இவன் இலியாசை கூப்பிடுகிறான் என்றார்கள். எலியாஸ் இவனை இரட்சிக்க வருவானோ, பார்ப்போம் என்றார்கள். யோவான் இயேசு இவர்களிடையே நிலவிய காலவரையற்ற குரு சிஷ்ய பந்தம் பாபாஜி லாகிரி மகாசயரிடமும் நிலவியிருந்தது. மரணமற்ற அந்த குரு மிகுந்த கருணையுடன் தன் சீடனின் 2 வாழ்க்கைகளுக்கிடையில் இருந்த ஆழங்காண முடியாத சுழல்களுக்கிடையே நீந்தி
லாகிரி மகாசயரின் குழந்தை மற்றும் மனித பருவத்தில் அவரது அடுத்தடுத்த முயற்சிகளை வழிகாட்டியருளினார். என்றும் துண்டிக்கப்படாத அந்த தொடர்பை வெளிப்படையாக மீண்டும் உறுதிப்படுத்த அவருடைய சீடருக்கு 33 வயது ஆகும் வரை தக்க தருணம் வந்ததாக பாபாஜி கருதவில்லை. ராணிகேத்தில் ஏற்பட்ட சிறு சந்திப்புக்குப் பிறகு தன்னலமற்ற அந்த குரு தன் அன்பு சீடனை தன்னருகில் வைத்துக் கொள்ளாமல் வெளி உலகத் தொண்டிற்காக அனுப்பி வைத்தார். என் மகனே, உனக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் நான் வருவேன். எந்த மனித அன்பன் இம்மாதிரியான வாக்குறுதியின் எண்ணற்ற குறிப்புகளை நிறைவேற்ற முடியும்? 1861 காசியின் எங்கோ ஒரு மூலையில் பொதுவாக சமூகத்திற்கு தெரியாமலேயே ஒரு மகத்தான ஆத்மீக மறுமலர்ச்சி தொடங்கியது. மலர்களின் நறுமணத்தை எப்படி அடக்கிவிட முடியாதோ அதேபோல் லாகிரி மகாசயரும் ஒரு லட்சிய இல்லறத்தாராக அமைதியான முறையில் வசித்து வந்த போதிலும் அவருடைய இயல்பான புகழை மறைக்க முடியவில்லை. பாரதத்தின் ஒவ்வொரு பாகத்திலிருந்தும் தேனீக்கள் போல் பக்தர்கள் முக்தியடைந்த மகானாகிய லாகிரி மகாசயரிடம் தெய்வீக அமிர்தத்தை நாட ஆரம்பித்தார்கள். லாகிரி மகாசயரை பரவச பாபு என்று பிரியமாக அழைக்கும் அவருடைய அலுவலகத்தின் ஆங்கில மேலதிகாரி அவரிடம் ஓர் அதிசயமான மேம்பட்ட மாறுதலை முதலில் கண்டவர்களில் ஒருவர். ஐயா, நீங்கள் வருத்தமாக தென்படுகிறீர்கள். என்ன சங்கடம்? ஒரு நாள் காலை லாகிரி மகாசயர் தன் எஜமானரை நோக்கி அனுதாபத்துடன் விசாரித்தார். இங்கிலாந்தில் என் மனைவி மிகவும் நோயுற்றிருக்கிறாள். அந்த கவலையினால் நான் அலைக்கழிக்கப்படுகிறேன். நான் அவரை பற்றி உங்களுக்கு செய்தி கொண்டு வருகிறேன். லாகிரி மகாசயர் அவ்வறையை விட்டு தனிமையான ஓர் இடத்தை நாடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தார். அவர் திரும்பியதும் ஆறுதலுடன் முறுவலித்தார். உங்கள் மனைவி குணமடைந்து வருகிறார். தற்சமயம் அவர் உங்களுக்கு கடிதம் எழுதிக் கொண்டிருக்கிறார். எல்லாம் அறிந்த அந்த யோகி அக்கடிதத்தின் சில பாகங்களை கூறினார். பரவச பாபு, நீர் சாதாரண மனிதரில்லை என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆயினும் நீர் நினைத்த மாத்திரத்தில் காலம் இடம் இவற்றை கடக்க முடியும் என்பதை என்னால் நம்ப முடியவில்லையே. வாக்குறுதி அளிக்கப்பட்ட அக்கடிதம் கடைசியில் வந்தது. மிகுந்த திகைப்பில் ஆழ்ந்த அந்த மேலதிகாரி அந்த கடிதத்தில் அவரது மனைவியின் குணமடைந்து வரும் நற்செய்தி மட்டுமின்றி பல வாரங்களுக்கு முன்னர் அப்பெரிய மகான் கூறியிருந்த அதே சொற்றொடர்களும் இடம்பெற்றிருந்ததைக் கண்டார். சில மாதங்கள் கழித்து அவரது மனைவி இந்தியாவிற்கு வந்தாள். லாகிரி மகாசயரை கண்டதும் அவரை பயபக்தியுடன் உற்று நோக்கினாள். ஐயா, ஒரு மகிமை பொருந்திய ஒளிவட்டத்தின் மத்தியில் நான் உங்கள் உருவத்தை பல மாதங்களுக்கு முன் லண்டன் நகரில் நோய்வாய்ப்பட்டு இருந்தபொழுது என் படுக்கை அருகில் கண்டேன். அக்கணமே நான் முழுமையாக குணப்படுத்தப்பட்டேன். பிறகு சீக்கிரமே நான் இந்தியாவிற்கு நீண்ட கடற்பயணத்தை மேற்கொள்ள முடிந்தது என்று அவள் கூறினாள். அந்த தெய்வீக குரு ஒவ்வொரு நாளும் 1 அல்லது 2 பக்தர்களுக்கு கிரியா யோகத்தை உபதேசித்து அருளினார். இந்த ஆன்மீக கடமைகள், அவருடைய அலுவலக பொறுப்புகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை இவைகளுடன் கூட இப்பெரிய மகான் கல்வியில் உற்சாகமான ஆர்வம் கொண்டார். அவர் பல படிக்கும் குழுக்களை ஏற்படுத்தினார். மேலும் காசியில் பெங்காலி டோலா என்ற பகுதியில் இருந்த ஒரு பெரிய உயர்நிலைப் பள்ளியின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தார். அவரது கீதை சம்மேளனம் என்று அழைக்கப்பட்ட வாராந்திர கூட்டங்களில் அக்குரு ஆவலுடன் உண்மையை தேடும் பலருக்கு சமய நூல்களை விளக்கிக் கூறினார். இம்மாதிரியான பலவித காரியங்களின் மூலம் லாகிரி மகாசயர் ஒரு பொதுவான சவாலுக்கு பதில் கூற முனைந்தார். தன் தொழில் மற்றும் சமூக கடமைகளை செய்து முடித்த பிறகு பக்திமயமான தியானத்திற்கு நேரம் எங்கே உள்ளது? இணக்கமான நடுநிலையில் செயல்பட்ட அப்பெரிய இல்லற குருவின் வாழ்க்கை ஆயிரக்கணக்கான ஆடவர் பெண்டிருக்கு மிக ஊக்கமளிப்பதாக அமைந்தது. சாதாரண ஊதியம் மட்டுமே பெற்று சிக்கனமாகவும் ஆடம்பரம் இல்லாமலும் எல்லோராலும் சுலபமாக அணுக முடிந்தவராயும் இருந்த அந்த மகான் இயல்பாகவும் மகிழ்ச்சியுடனும் ஒரு நியதியான உலக வாழ்க்கை பாதையில் சென்று கொண்டிருந்தார். பரம்பொருளில் திளைத்துக் கொண்டிருந்தாலும் லாகிரி மகாசயர் எல்லா மனிதர்களிடமும் அவர்களுடைய வித்தியாசமான தகுதிகள் எவ்வாறாயினும் மரியாதை செலுத்தினார். அவருடைய பக்தர்கள் அவரை வணங்கும் பொழுது
அவரும் திரும்ப அவர்களுக்கு தலை வணங்குவார். குழந்தையைப் போன்ற பணிவுடன் அந்த குரு அடிக்கடி மற்றவர்களின் பாதங்களை தொடுவார். ஆனால் குருவை வணங்குவது கீழை நாட்டு புராதனமான வழக்கம்தான் என்றாலும் கூட அவர்கள் அதே போன்ற மரியாதையை தனக்கு அளிக்க அனுமதிக்க மாட்டார். ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவருக்கும் கிரியா உபதேச கொடையை அளித்தது லாகிரி மகாசயரின் வாழ்க்கையில் தனி சிறப்பு பெற்ற ஓர் அம்சமாகும். இந்துக்கள் மட்டுமின்றி முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் அவரது முன்னணி சிஷ்யர்களில் அடங்குவர். அத்வைதிகள், துவைதிகள், வெவ்வேறு மதங்களைச் சார்ந்தவர்கள் அல்லது ஸ்தாபிக்கப்பட்ட எந்த மதத்தையும் சாராதவர்கள் போன்ற யாவரும் அந்த பொது குருவினால் எவ்வித வேறுபாடுமின்றி வரவேற்கப்பட்டு உபதேசிக்கப்பட்டனர். நன்கு முன்னேற்றமடைந்த அவருடைய சீடர்களில் அப்துல் கஃபூர்கான் என்னும் முஸ்லிம் ஒருவராவார். லாகிரி மகாசயர் உயர்ந்த சாதி அல்லது பிராமண குடும்பத்தை சேர்ந்தவராயினும் அவருடைய காலத்தில் நிலவியிருந்த கடுமையான ஜாதி மத மூட கோட்பாடுகளை தகர்த்தெறியும் முயற்சிகளை மிகுந்த தைரியத்துடன் மேற்கொண்டார். அம்மகானுடைய சர்வ வியாபகமான இறக்கைகளின் கீழ் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையில் இருந்தவர்களும் புகலிடம் பெற்றனர். இறைவன் அருள் பெற்ற எல்லா மகான்களையும் போலவே லாகிரி மகாசயரும் சமூகத்தில் விலக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் யாவருக்கும் புது நம்பிக்கை அளித்தார். நீ யாருக்கும் சொந்தமில்லை, யாரும் உனக்கு சொந்தமில்லை என்பதை நினைவில் கொள். இவ்வுலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஒரு நாள் திடீரென்று விட்டுவிட வேண்டும் என்பதை நினைத்துப்பார். ஆதலால் இறைவனிடம் இப்போதே அறிமுகப்படுத்திக் கொள் என்று அந்த மகாகுரு தன் சீடர்களுக்கு கூறினார். தெய்வீக ஞானமென்னும் பலூனில் தினமும் சவாரி செய்து வரப்போகின்ற மரணமென்னும் சூட்சும யாத்திரைக்கு உன்னை தயார் செய்து கொள். மாயையினால் நீ உன்னை சதையும் எலும்பும் கூடிய ஒரு கட்டான உடலாக காண்கிறாய். அது ஒரு துன்பக் கூடே தவிர வேறல்ல. இடைவிடாது தியானம் செய். அதனால் நீ சீக்கிரமே உன்னை எல்லாவிதமான துக்கத்திலிருந்தும் விடுபட்ட எல்லையற்ற சாரமாக உணர்வாய். உடலின் கைதியாக இருந்து கொண்டிருப்பதை நிறுத்து. கிரியா என்னும் இரகசிய திறவுகோலின் மூலம் பரம்பொருளினுள் தப்பித்துக் கொள்ள கற்றுக்கொள். அம்மகான் தன் பல்வேறு சீடர்களையும் அவரவர்களுடைய மதத்தின் நல்ல பரம்பரை பண்பாடுகளை பின்பற்ற ஊக்குவித்தார். முக்திக்கு ஒரு நடைமுறை உபாயமாக கிரியாயோகம் தன்னுள் எல்லாவற்றையும் அடக்கியுள்ள தன்மையை உறுதியாக கூறி லாகிரி மகாசயர் தன் சீடர்களுக்கு சூழ்நிலையையும் வளர்ப்பு முறையையும் அனுசரித்து அவரவர்களுடைய வாழ்க்கையை நடத்த சுதந்திரம் அளித்திருந்தார். ஒரு முஸ்லிம் தினமும் 5 தடவைகள் நமாஸ் தொழுகை செய்ய வேண்டும். ஓர் இந்து தினமும் அநேக தடவைகள் தியானத்தில் அமர வேண்டும். ஒரு கிறிஸ்துவன் பைபிளை வாசிப்பதுடன் தினமும் பல தடவைகள் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அந்த மகான் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த குரு விவேகத்துடன் உணர்ந்து தன்னுடைய சீடர்களை அவரவருடைய இயற்கையான சுபாவத்திற்கு தக்கபடி பக்தி, கர்ம, ஞான அல்லது ராஜயோகம் ஆகிய மார்க்கங்களில் வழிகாட்டினார். சம்பிரதாய துறவு மார்க்கத்தை மேற்கொள்ள விரும்பும் பக்தர்களுக்கு நிதானமாகவே அனுமதி அளிக்கும் அந்த மகான் முதலில் துறவு வாழ்க்கையிலுள்ள கடினமான நியமங்களைப் பற்றி நன்றாக சிந்திக்கச் சொல்லி எப்பொழுதும் எச்சரிக்கை செய்வார். அந்த மகாகுரு சமய நூல்களைப் பற்றிய தத்துவவாதங்களை தவிர்க்க கற்பித்தார். புராதன வெளிப்பாடுகளை படிப்பது மட்டுமல்லாமல் அவைகளை நன்கு உணர்ந்து அறிவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவனே உண்மையான விவேகி என்பார் அவர். உன் எல்லா பிரச்சனைகளையும் தியானத்தின் மூலமே தீர்த்துக்கொள். பிரயோஜனமற்ற உத்தேசங்களை தவிர்த்து அதற்கு பதிலாக கடவுளுடன் உண்மையான ஒன்றுதலை மேற்கொள். உன் மனத்திலிருந்து பிடிவாதமான சாத்திர குப்பைகளை களைந்தெறி. நேரடி அனுபவம் எனும் தெளிந்த அறிவைப் பெறு. உள் ஆற்றல் வாய்ந்த வழிகாட்டுதலுக்கு உன்னை பொருத்தமாக்கிக் கொள். வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு குழப்பத்திற்கும் தெய்வீக குரலிடம் விடை உண்டு. தொந்தரவுகளை தனக்குத்தானே வரவழைத்துக் கொள்வதில் மனிதனின் திறமை முடிவற்றதாக தோன்றினாலும் ஆதி அந்தமற்ற ஆபத்சகாயனின் ஆதார ஆற்றல் ஒன்றும் குறைந்ததில்லை. அக்குருவின் சர்வ வியாபகத்தன்மை அவருடைய பகவத்கீதை விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த சிஷ்யர்களின் ஒரு குழு முன்னால் ஒரு நாள் நிரூபிக்கப்பட்டது.
அனைத்து அதிர்வலை படைப்புகளிலும் உள்ள கூட்டஸ்த சைதன்யம் அல்லது கிறிஸ்து உணர்வு என்பதைப் பற்றி பொருள் கூறி விளக்கிக் கொண்டிருந்த பொழுது லாகிரி மகாசயர் திடீரென்று மூச்சு திணறியவாறு அலறினார். ஜப்பான் கடற்கரையின் அருகாமையில் அநேக ஆன்மாக்களின் உடல்களுடன் நான் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன். அடுத்த நாள் அவருடைய சீடர்கள் ஜப்பான் அருகில் முந்தின நாள் ஒரு கப்பல் மூழ்கி அதிலிருந்த அநேகரின் இறப்பைப் பற்றிய ஒரு பத்திரிகை தந்தி செய்தியை படித்தனர். தொலைவில் வசித்து வந்த அநேக சீடர்களுக்கு அவருடைய சர்வ வியாபகம் தெரிந்திருந்தது. கிரியாவை பயில்பவர்களுடன் நான் என்றும் இருப்பேன் என்று அவர் தன்னருகில் இருக்க முடியாத சீடர்களுக்கு ஆறுதலாக கூறுவார். என்றும் பெருகி வரும் உன் ஆன்மீக உணர்வுகளின் மூலமாக நான் உனக்கு பிரபஞ்ச வீட்டிற்கு வழிகாட்டுவேன். அம்மகா குருவின் மிக உயர்ந்த சீடரான ஸ்ரீ பூபேந்திரநாத் சன்யால் கூறியதாவது, 1892 அவர் இளைஞராக இருந்தபோது காசிக்குச் செல்ல முடியாததால் அந்த மகானிடம் ஆன்மீக உபதேசத்திற்காக பிரார்த்தனை செய்தார். லாகிரி மகாசயர் பூபேந்திராவின் முன்னால் கனவில் தோன்றி அவருக்கு தீட்சை அளித்தார். பின்னர் அந்த இளைஞன் காசிக்குச் சென்று தனக்கு தீட்சை கொடுக்க வேண்டும் என்று குருவை வேண்டினான். நான் ஏற்கனவே உனக்கு கனவில் தீட்சை கொடுத்து விட்டேனே என்று லாகிரி மகாசயர் பதிலளித்தார். ஒரு சீடன் தன் எந்த உலகக் கடமைகளையாவது புறக்கணிக்கும் பொழுது அவர் அவனை அன்புடன் திருத்தி நல்வழிக்கு கொண்டு வருவார். ஒரு சீடனின் குறைகளை பகிரங்கமாக எடுத்துக் கூற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பொழுது கூட லாகிரி மகாசயரின் சொற்கள் மிக சாந்தமாகவும் ஆறுதல் அளிக்கும்படியாகவுமே இருக்கும் என்று ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஒருமுறை என்னிடம் கூறினார். அவர் வருத்த பாவத்துடன் தொடர்ந்தார். அவருடைய கூறிய சொற்களைக் கேட்டு எந்த சீடனும் ஓடிவிட்டதில்லை. இதைக் கேட்டு என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் நான் என் குருவிடம் அவருடைய ஒவ்வொரு சொல்லும் கூர்மையானதோ அல்லது கூர்மையற்றதோ என் காதிற்கு சங்கீதமாக இருந்தது என்று உண்மையாக உறுதியளித்தேன். லாகிரி மகாசயர் மிகுந்த கவனத்துடன் கிரியாவை கிரமமாக 4 முன்னேற்ற உபதேச முறைகளாக பிரித்தார். ஒரு பக்தன் முதல் படியில் தீர்மானமான ஆன்மீக முன்னேற்றம் கண்ட பிறகே மற்ற 3 உயர்முறைகளை அவர் உபதேசிப்பார். ஒரு நாள் ஒரு சீடன் தன் தகுதி சரியாக கணிக்கப்படவில்லை என்று தீர்மானித்து தன் அதிருப்தியை வெளிப்படுத்தினான். குருதேவா, இப்பொழுது நான் நிச்சயமாக 2வது உபதேசத்திற்கு தயாராக உள்ளேன் என்று அவன் கூறினான். இந்த சமயத்தில் ஒரு பணிவான சீடனான பிருந்தா பகத்தை உள்ளே அனுமதிப்பதற்காக கதவு திறந்தது. அவன் காசியில் ஒரு தபால்காரன். பிருந்தா, இப்படி என் அருகில் உட்கார். அம்மகாகுரு அவனை பார்த்து அன்புடன் முறுவலித்தார். நீ 2வது கிரியாவிற்கு தயாரா? சொல். அந்த சிறிய தபால்காரன் கெஞ்சியவாறு கை குவித்தான். குருதேவா, அவன் பணிவுடன் பேசினான். தயவு செய்து உபதேசம் எதுவும் இனிமேல் வேண்டாம். உயர்ந்த உபதேசங்களை நான் எப்படி ஜீரணிக்க முடியும்? நான் இன்று உங்கள் ஆசீர்வாதத்தை கோரி வந்துள்ளேன். ஏனெனில் உங்கள் முதல் உபதேசமே என்னை நான் கடிதங்களை பட்டுவாடா செய்ய முடியாத அளவிற்கு தெய்வீக போதையால் நிரப்பிவிட்டது. ஏற்கனவே பிருந்தா ஆன்மீக கடலில் நீந்திக் கொண்டிருக்கிறான். லாகிரி மகாசயரிடமிருந்து இவ்வாறான சொற்கள் வந்தவுடன் அந்த இன்னொரு சீடன் தன் தலையை தாழ்த்திக் கொண்டான். குருதேவரே, நான் என் கருவிகளில் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கும் ஒரு மோசமான உழைப்பாளி என்று அவன் கூறினான். தாழ்மையுள்ள அந்த தபால்காரர் கல்வி அறிவு இல்லாதவர். பின்னால் அறிஞர்கள் கூட சில சமயங்களில் சாத்திர விஷயங்கள் சம்பந்தமாக அவரிடம் விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் அளவிற்கு கிரியாவின் மூலம் தன் உள்நோக்கை வளர்த்து கொண்டார். பாவமோ படிப்பறிவோ 2 பற்றியுமே ஒன்றுமறியாத சிறிய பிருந்தா பண்டிதர்கள் சமூகத்தில் புகழ்பெற்றவரானார். காசியிலிருந்த எண்ணற்ற சீடர்களைத் தவிர இந்தியாவின் தூரப் பகுதிகளிலிருந்தும் 100கணக்கானவர்கள் லாகிரி மகாசயரிடம் வந்த வண்ணம் இருந்தனர். அவர் தானே பல சந்தர்ப்பங்களில் வங்காளத்திற்குச் சென்று தன் சம்பந்திகள் வீட்டிற்கு விஜயம் செய்வதுண்டு. இவ்வாறாக அவர் அங்கு இருந்ததனால் வங்காளம் அருளாசி பெற்று சிறு கிரியா குழுக்கள் கொண்ட தேன் கூடாயிற்று. முக்கியமாக கிருஷ்ணாநகர், பிஷ்ணுபூர் என்ற 2 மாவட்டங்களிலும் அநேக பக்தர்கள் இன்று வரை கண்களுக்கு புலப்படாத ஆன்மீக தியான சக்தியை
பாயவிட்டவாறு இருக்கிறார்கள். லாகிரி மகாசயரிடமிருந்து கிரியா பெற்ற பல மகான்களில் குறிப்பிடும்படியானவர்களில் காசியின் மிக பிரசித்தி பெற்ற சுவாமி பாஸ்கரானந்த சரஸ்வதி ஒருவர். தேவ்கர் என்ற இடத்தைச் சேர்ந்த பாலானந்த பிரம்மச்சாரி என்ற உயர்நிலை அடைந்த துறவியும் ஒருவர். சிறிது காலம் லாகிரி மகாசயர் காசியின் மகாராஜா ஈஸ்வரி நாராயண் சின்ஹா பகதூர் அவர்களின் மகனுக்கு தனிப்பட்ட ஆசிரியராக பணிபுரிந்தார். குருவின் ஆன்மீக ஆற்றலை உணர்ந்து மகாராஜாவும் அவருடைய மகனும் அவரிடம் கிரியா உபதேசத்தை நாடி பெற்றார்கள். அதுபோலவே அவரிடம் மகாராஜா ஜோதீந்திர மோகன் தாக்கூரும் உபதேசம் பெற்றார். லாகிரி மகாசயரின் சீரும் செல்வாக்கும் பெற்ற சீடர்களில் பலர் கிரியா வட்டத்தை விளம்பரம் மூலம் பெரிதாக்க முயற்சித்தார்கள். ஆனால் குருதேவர் அதற்கு அனுமதி வழங்க மறுத்துவிட்டார். காசி ராஜாவின் அரண்மனை மருத்துவராக இருந்த ஒரு சீடர் குருதேவரின் பெயரை காசி பாபா, காசியின் மேன்மையான ஒருவர் என்று பரப்ப ஒரு திட்டமான முயற்சி எடுத்தார். அதற்கும் குருதேவர் அனுமதி கொடுக்கவில்லை. கிரியா மலரின் நறுமணம் இயற்கையான முறையில் பரவட்டும் என்றார் அவர். கிரியாவின் விதைகள் ஆன்மீக செழிப்புள்ள இதயங்களின் மண்ணில் உறுதியாக வேரூன்றிவிடும். அந்த உயர்ந்த மகான் பிரசங்க முறையை நவீன சாதனமாகிய ஸ்தாபனம் மூலமாகவோ அல்லது அச்சகம் மூலமாகவோ பின்பற்றவில்லையாயினும் அவருடைய செய்தியின் ஆற்றல் தங்கு தடையில்லாத வெள்ளமாக பெருகி அதன் சக்தியாலேயே மனித மனங்களின் கரைகளை மூழ்கடித்து விடக்கூடிய வல்லமை பெற்றது என்பது அவருக்கு தெரிந்தே இருந்தது. மாற்றப்பட்ட மற்றும் புனிதமடைந்த பக்தர்களின் வாழ்க்கைகளே கிரியாவின் மரணமற்ற உயிராற்றலுக்கு எளிய உத்திரவாதங்களாகும். 1886 அவருடைய ராணிகேத் தீட்சைக்குப் பின் 25 வருடங்கள் கழித்து லாகிரி மகாசயர் ஓய்வூதியம் பெற்று பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். அரசாங்கத்தின் ஓர் இலாகாவிலேயே அவர் மொத்தமாக 35 வருடங்கள் சேவை செய்திருக்கிறார். பகலில் அவர் கிடைக்கக்கூடியவராக இருந்ததினால் அவரை நாடி வரும் சீடர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் இருந்தது. அந்த மகாகுரு இப்பொழுதெல்லாம் அமைதியான பத்மாசன நிலையில் மௌனமாக அமர்ந்து அதிக காலத்தை கழிக்கலானார். அவர் சாதாரணமாக அவருடைய சிறிய அறையை விட்டு நடப்பதற்கோ வீட்டின் மற்ற பாகங்களுக்கோ கூட செல்லுவதில்லை. அக்குருவை தரிசிக்க அமைதியான சீடர்களின் வருகை அநேகமாக இடைவிடாது இருந்து கொண்டிருந்தது. பார்ப்பவர்கள் எல்லாம் பெருவியப்பு அடையும் வண்ணம் லாகிரி மகாசயரின் வழக்கமான சரீர இயக்கங்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தன்மைகளான மூச்சற்ற நிலை, உறக்கமின்மை, நாடி மற்றும் இருதய துடிப்பு நிறுத்தம், சாந்தமான கண்களின் இமைகள் மணிக்கணக்காக இமைக்காமை, மேலும் ஆழ்ந்த அமைதியின் பிரகாசம் ஆகியவற்றை வெளிப்படுத்தின. வந்தவர் எவருமே ஓர் ஆன்மீக உயர்வை அனுபவிக்காமல் செல்லவில்லை. எல்லோரும் உண்மையான ஒரு தெய்வீக மனிதரின் மௌனமான அருளாசி தங்களுக்கு கிடைத்திருப்பதாக உணர்ந்தனர். இப்பொழுது அம்மகான் தன் சீடனாகிய பஞ்சனன் பட்டாச்சாரியாவிற்கு கல்கத்தாவில் ஆரிய சேவா நிலையம் என்ற ஒரு யோக மையம் தொடங்குவதற்கு அனுமதி அளித்தார். அந்த மையம் சில யோக ரீதியான மூலிகை மருந்துகளை விநியோகம் செய்ததுடன் முதன்முறையாக மலிவான விலையில் வங்காளியில் பகவத்கீதையை வெளியிட்டது. ஆரிய சேவா கீதை இந்தியிலும் வங்காளியிலும் ஆயிரக்கணக்கான வீடுகளினுள் செல்லும் வழி கண்டது. பண்டை கால வழக்கப்படி அம்மகான் பல்வேறு நோய்களை குணப்படுத்த மக்களுக்கு பொதுவாக வேப்ப எண்ணெயை கொடுத்து வந்தார். குரு ஒரு சீடரை அவ்வெண்ணெயை காய்ச்சி வடிகட்டும்படி கேட்டுக்கொண்டால் அந்த சீடர் அக்கடினமான வேலையை சுலபமாக செய்து முடித்து விடுவார். வேறு யாராவது முயன்றால் அவருக்கு விசித்திரமான இடைஞ்சல்கள் ஏற்படும். எண்ணெயை காய்ச்சி வடிகட்ட தேவையான முறைகளை கையாண்ட பிறகு அந்த திரவம் அநேகமாக முழுவதுமே ஆவியாகிவிட்டிருப்பதைக் காண்பார்கள். உண்மையில் குருதேவருடைய நல் ஆசிதான் அதில் அவசியமாக சேர்க்க வேண்டிய பொருளாகும். லாகிரி மகாசயர் ஒரு சீடனுக்கு சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்றின் விளக்கத்தை வங்காளியில் பின்வருமாறு எழுதினார். எவனொருவன் கண் இமைகள் சிமிட்டாதபடியான அமைதி நிலையை அடைகிறானோ அவன் சாம்பவி முத்ரா நிலையை அடைந்தவனாகிறான். விளக்கத்தின் கீழே இடது பக்கம் ஸ்ரீ ஷியாமாச்சரன் தேவசர்மன்
என கையொப்பமிட்டிருந்தார். மற்ற அநேக தீர்க்கதரிசிகளைப் போல லாகிரி மகாசயர் தானே புத்தகம் எதுவும் எழுதவில்லை. ஆனால் அவருடைய அநேக சீடர்களுக்கு சாத்திரங்களைப் பற்றி பலவித விளக்கங்கள் கூறியிருக்கிறார். எனது அன்பு நண்பர் ஸ்ரீ அனந்தமோகன் லாகிரி அம்மகானின் மறைந்த பேரன் பின்வருமாறு எழுதியுள்ளார். பகவத்கீதையும் மகாபாரத இதிகாசத்தின் மற்ற பாகங்களும் வியாஸ்கூடாஸ் என்னும் அநேக முடிச்சு குறிப்புகளை பெற்றுள்ளன. அவைகளைப் பற்றி எந்த கேள்வியையும் எழுப்பவில்லையாயின் நாம் ஏதோ விசித்திரமானதும் எளிதில் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியதுமான புராண கதைகளை மட்டுமே காண்போம். இந்த முடிச்சுக் குறிப்புகள் விளக்கப்படாமல் விடப்பட்டால் பாரதம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஆராய்ச்சி செய்து தேடி மனித எல்லைக்கு மீறிய பொறுமையுடன் காப்பாற்றி வரும் அந்த விஞ்ஞானத்தை இழந்தவர்களாவோம். சாத்திர உருவகப் புதிர்களால் மிக சாமர்த்தியமாக மறைக்கப்பட்ட சமய விஞ்ஞானத்தை லாகிரி மகாசயர் அந்த உருவக கதைகளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். வார்த்தைகளின் வித்தைகளில் சிக்கி புரிந்து கொள்ள முடியாதபடி இருந்த வேதகால வழிபாட்டு சூத்திரங்கள் அம்மகானால் முழு விஞ்ஞான முக்கியத்துவத்துடன் நிரூபிக்கப்பட்டுள்ளன. தீய ஆசைகளுக்கு எதிராக மனிதன் வழக்கமாக செயலற்றவனாகிறான் என்பது நமக்கு தெரியும். ஆனால் கிரியாயோகத்தின் மூலமாக மேம்பட்ட நிரந்தர பேரானந்தத்தை பற்றிய ஓர் உணர்வு அவனுள்ளே எழும்போது தீயவை சக்தியை இழந்து விடுகின்றன. மேலும் மனிதன் அவற்றில் ஈடுபட எந்த நோக்கத்தையும் காண்பதில்லை. இங்கு கீழ்த்தரமான தன்மை விட்டு விடப்படுதலும் மறுக்கப்படுதலும் பரமானந்த அனுபவம் ஏற்றுக்கொள்ளப்படுதலும் ஒரே சமயத்தில் நடைபெறுகின்றன. இம்மாதிரியான ஒரு வழியல்லாமல் வெறும் எதிர்மறைகளைக் கொண்ட நீதி போதனைகள் நமக்கு உபயோகமில்லை. எல்லா வெளி உலக காட்சிகளின் பின்னணியிலும் எல்லையற்ற சக்தி பெருங்கடலே உள்ளது. உலக காரியங்களிலுள்ள நமது ஆர்வம் நம்முள்ளிருக்கும் ஆன்மீக பெருவியப்பை கொன்றுவிடுகிறது. நவீன விஞ்ஞானம் இயற்கையின் சக்திகளை எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும் என்று கூறுவதால் எல்லா பெயர்கள் உருவங்கள் இவைகளின் பின்னே அடங்கியுள்ள பரமாத்மாவை புரிந்து கொள்வதில் நாம் தோல்வியுறுகிறோம். இயற்கையுடன் நமக்கு ஏற்பட்டுள்ள நெருங்கிய பரிச்சயம் அவளுடைய முடிவான இரகசியங்களை அறிவதில் அலட்சியத்தை ஏற்படுத்துகிறது. நமக்கு அவளுடன் உள்ள உறவு நடைமுறை தொழிலைப் போன்றதே ஆகும். சொல்லப்போனால் நமது நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக அவளை பலவந்தப்படுத்தும் வழிகளை கண்டுபிடித்து அவளை ஏளனம் செய்கிறோம். இயற்கையின் மூலமே இன்னும் தெரியாமல் இருக்கும் பொழுது நாம் அவளது சக்திகளை உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். விஞ்ஞானத்தில் இயற்கையுடன் நமது உறவு ஓர் ஆணவ மனிதனுடன் அவனுடைய வேலைக்காரனுக்குள்ள உறவை போன்றதாகும். அல்லது தத்துவார்த்தமாக கூறப்போனால் இயற்கையின் நிலை சாட்சி கூண்டில் நிற்கும் கைதியை ஒத்ததாகிறது. நாம் அவளை குறுக்கு விசாரணை செய்கிறோம், சவால் விடுகிறோம். மறைந்துள்ள அவள் மதிப்பை அளவிட முடியாத மனித அளவுகோலால் அவளுடைய சான்றை நுட்பமாக எடை போடுகிறோம். அதற்கு மாறாக ஆன்மா ஓர் உயர்ந்த சக்தியுடன் ஒன்றுபட்டிருக்கும் பொழுது இயற்கை ஒருவித சிரமமோ சோர்வோ இன்றி மனிதனின் விருப்பத்திற்கு இயல்பாகவே கீழ்ப்படுகிறது. இயற்கையின் மீதான இந்த சுலபமான அதிகாரம் புரிந்து கொள்ள முடியாத லோகாயத மனிதனால் அற்புதம் என அழைக்கப்படுகிறது. லாகிரி மகாசயரின் வாழ்க்கை ஓர் உதாரணமாக திகழ்ந்து யோகம் ஒரு மர்மமான பயிற்சி என்ற தவறான கருத்தை மாற்றியது. இயற்பியல் விஞ்ஞானம் நடைமுறை உண்மைகளை பற்றியதானாலும் ஒவ்வொரு மனிதனும் கிரியாயோகத்தின் மூலம் இயற்கையுடன் தனக்குள்ள சரியான உறவை பற்றி அறியவும், தினசரி நிகழ்ச்சியோ அல்லது மர்மமோ எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஆன்மீக மதிப்பை உணரவும் ஒரு வழியைக் காணலாம். ஓர் 1000 வருடங்களுக்கு முன்னால் மர்மமாகத் தோன்றிய விஷயங்கள் இப்பொழுது அப்படி இல்லை என்பதையும், இப்பொழுது மர்மமாகத் தோன்றும் விஷயங்கள் இன்னும் 100 வருடங்கள் கழித்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகிவிடும் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். கிரியா யோக விஞ்ஞானம் நிரந்தரமானது. அது கணிதத்தைப் போல் உண்மையானது. கூட்டல் கழித்தல்களின் எளிய விதிமுறைகளைப் போல் கிரியாவின் விதி என்றும் அழிக்கப்பட முடியாதது. கணிதத்தின் எல்லா புத்தகங்களையும் எரித்துவிடு. தர்க்க ரீதியாக செயல்படுபவன் அவ்வுண்மைகளை என்றும் மறுபடி கண்டுபிடித்து விடுவான். யோகம் பற்றிய எல்லா புத்தகங்களையும் மறைத்துவிடு.
அதனுடைய அடிப்படை தத்துவங்கள் தூய பக்தியும் அதனால் ஏற்படும் தூய அறிவையும் உடைய ஒரு யோகி எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறாரோ அப்போது மறுபடியும் வெளிப்படவே செய்யும். எப்படி பாபாஜி அவதாரங்களில் தலைசிறந்த மகா அவதாரமாக இருக்கிறாரோ, மேலும் ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஞான அவதாரம் அல்லது ஞானத்தின் அவதாரம் என்று நியாயமாக அழைக்கப்படலாமோ, அதுபோலவே லாகிரி மகாசயர் யோகாவதாரம் அல்லது யோகத்தின் அவதாரமாவார். தகுதி அளவு என்ற இரு பிரமாண முறையிலும் இந்த பெரிய மகான் சமூகத்தின் ஆன்மீக மட்டத்தை உயர்த்தினார். அவருடைய நெருங்கிய சீடர்களை கிறிஸ்துவை போன்றதொரு உயரிய நிலைக்கு கொண்டு செல்லும் அவருடைய சக்தியிலும், மக்களின் மத்தியில் சத்தியத்தை பரவலாக பரப்புவதிலும் லாகிரி மகாசயர் மனித குலத்தை காத்தவர்களுடைய வரிசையில் தரம் பெற்றவராகிறார். ஒரு தீர்க்கதரிசியாக அவருடைய விசேஷத்தன்மை என்னவென்றால், ஒரு திட்டவட்டமான முறையாகிய கிரியாவை நடைமுறை வழியாக வலியுறுத்தி முதலாக எல்லா மனிதர்களுக்கும் யோக சுதந்திரத்தின் கதவுகளை திறந்துவிட்டதேயாகும். அவருடைய சொந்த வாழ்வின் அற்புதங்களைத் தவிர இந்த யோகாவதாரர் சாதாரண மனிதனும் புரிந்து கொள்ளும்படியாக பலனளிக்கும் எளிமையான விதத்தில் யோகத்தின் புராதன சிக்கல்களை குறைத்ததில் எல்லா அதிசயங்களின் உச்சத்தையும் நிச்சயமாக அடைந்துவிட்டார். அற்புதங்களைப் பற்றி குறிப்பிடும் பொழுது லாகிரி மகாசயர் அடிக்கடி கூறுவது, சாதாரண மக்களுக்குத் தெரியாத சூட்சுமமான விதிகளின் செயல்முறைகளை பகிரங்கமாக சர்ச்சைகள் செய்வதும், நன்கு சிந்திக்காமல் அவைகளை வெளியிடுவதும் கூடாது. இந்த பக்கங்களில் நான் அவருடைய எச்சரிக்கைகளை மீறுவது போல் தோன்றினால் அதற்கு அவர் எனக்களித்த உள்ளார்ந்த அனுமதியே காரணம். இருந்தாலும் பாபாஜி, லாகிரி மகாசயர், ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஆகியோரது சரிதங்களை எழுதுகையில் சில அதிசயமான கதைகளை நீக்கிவிடுவது உசிதம் என்று நான் நினைத்தேன். புரிந்து கொள்ள முடியாத தத்துவத்தை பற்றிய விளக்கமான புத்தகத்தையும் உடன் எழுதாமல் நான் அவைகளை இங்கு சேர்த்திருக்க முடியாது. ஓர் இல்லற யோகி என்ற முறையில் லாகிரி மகாசயர் இன்றைய உலகின் தேவைகளுக்கு ஏற்ப நடைமுறை செய்தியை கொண்டு வந்தார். பண்டைய பாரதத்தின் மிகச்சிறந்த பொருளாதார மற்றும் சமய நிலைகள் இனி கிட்டாதவை. ஆதலால் அந்த மகான் ஒரு யோகி திருவோட்டை ஏந்திக் கொண்டு ஒரு துறவி போல் அலையும்படியான புராதன லட்சியத்தை ஊக்குவிக்கவில்லை. அதற்கு பதிலாக ஒரு யோகி அவருடைய வாழ்க்கைக்கு வேண்டியதை அவரே சம்பாதிப்பதன் பயன்களையும், ஏற்கனவே திண்டாடிக் கொண்டிருக்கும் சமூகத்திற்கு பாரமாக இல்லாமல் இருப்பதையும், தன் வீட்டின் தனிமையில் யோகப் பயிற்சி செய்வதையும் அறிவுறுத்தினார். இந்த ஆலோசனைக்கு லாகிரி மகாசயர் தன் வாழ்வின் உதாரணத்தின் மூலமே ஊக்குவிக்கும் வலுவூட்டினார். அவர் ஒரு நவீன தடைகளற்று செயல்படும் யோகிக்கு முன்மாதிரியாவார். அவருடைய வாழ்க்கை முறை பாபாஜியினால் திட்டமிட்டபடி உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இருக்கும் ஆர்வமுள்ள யோகிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக வேண்டுமென்ற நோக்கில் அமைந்ததாகும். புது மனிதர்களுக்கு புது நம்பிக்கை. தெய்வத்துடன் ஐக்கியமாதல் தன் முயற்சியால் சாத்தியமாகும். மேலும் சமய சித்தாந்த நம்பிக்கைகளையோ அல்லது பிரபஞ்ச சர்வாதிகாரியின் மனம் போனபடியான இச்சையையோ சார்ந்ததல்ல என்று அந்த யோகாவதாரர் அறைகூவினார். மனிதனின் தெய்வீகத் தன்மையை யார் நம்ப முடியாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கிரியா திறவுகோலின் உபயோகத்தினால் கடைசியில் தங்களிடமே முழு தெய்வீகத்தை தரிசிப்பார்கள்.